பவுண்டரின் உள்ளே ஓடி சென்று பக்கமா ஓடி போய் தான் அவங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பார்வதி வந்து மூணாவது வாட்டி விளையாடும் போது ரூலை பிரேக் பண்ணிட்டாங்க. பார்வதி சைடில் தப்புன்ற மாதிரி நானே நினைச்சேன். நிறைய பேர் அதை தான் சொன்னாங்க. பார்வதி வந்து அவுட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி உள்ள வருவாங்க, அதனால சபரி பண்ணது சரிதான்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா பார்வதி உண்மையில ரூலை பிரேக்கே பண்ணலங்க. அதாவது பிக் பாஸ் கொடுத்த ரூலை பிரேக் பண்ணல. பிக் பாஸ் ரூல் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, அதை கனி படிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜை முடிஞ்சா ஸ்டார்டிங்ல நான் ஜாயின் பண்றேன், நீங்க பாருங்க. ஆக்சுவலா பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, வெளியே போய் தான் வந்து அடுத்தவங்களோட பாட்டிலை எடுக்கணும். அதாவது அந்த அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள போய் பாட்டிலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க உள்ள போனா டிஸ்டன்ஸ் கம்மியாயிருது இல்ல, அந்த சீன்லாம் இங்க பண்ணக்கூடாது, வெளியே போய் தான் எடுக்கணும்னு சொல்றாரு. அதாவது உள்ள போய் பாட்டிலை எடுக்க முயற்சி பண்ணக்கூடாதுன்றது தான் ரூலு. அந்த லைனையே நீங்க மிதிக்க கூடாது, அந்த இடத்தையே தாண்டக்கூடாது அப்படிலாம் சொல்ல. அதாவது பார்வதி வந்து நீங்க வீடியோவில் நான் அதை ஜாயின் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வாட்டி வேணா பாருங்க, ஸ்டார்டிங்ல போய் பாருங்க. பார்வதி அந்த லைனை தாண்டாங்க, அதாவது உள்ள வராங்கல்ல, ஒரு கால் தான் படுது, இன்னொன்று கால் வெளியே இருக்கு. அதுவும் இல்லாம அந்த லைனுக்குள்ள வந்து, அதாவது அந்த ட்ரையாங்கிள்குள்ள வந்து சபரி இதை எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணல. சும்மா நிற்கும் போது அந்த இடத்துல தெரியாம கால் படுது. அதுக்கே இவனுங்க எல்லாருமே ரூல் பிரேக்குன்னு சொல்றாங்க. இவனுங்களுக்கு அதாவது பிக் பாஸ் சொன்னதுபடி இது ரூல் பிரேக் கிடையாது. இவனுங்களா ஒரு ரூலை உருவாக்கிக்கிட்டாங்க. அது என்னன்னா, யாரும் இதுக்கப்புறம் கை வைக்க கூடாதுப்பா பாட்டில், அதே மாதிரி யாரும் இந்த லைனுக்குள்ள வரக்கூடாதுப்பா, லைனுக்குள்ள வந்தா அவுட்டு, அதாவது அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோன்னு சொல்றாங்க. பிக் பாஸ் டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னாரா, அந்த வார்த்தை போட்டிருக்காங்க இதுல. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீ உள்ள போய் எடுக்காத, எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது உள்வழியா அந்த ட்ரையாங்கிள் உள்வழியா போனா டிஸ்டன்ஸ் கம்மியாயிருது, அதனால நீங்க சுத்தி தான் வரணும். அதாவது சபரி இதை எடுக்கணும்னா வெளியே போய் தான் எடுக்கணும், நீங்க உள்ளுக்கா பக்கமா வந்து எடுத்துடக்கூடாதுன்றது தான் அவர் சொல்றாரு. அதாவது பாட்டிலை எடுக்கும் போது அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இவனுங்க என்ன ரூலை மாத்திட்டாங்கன்னா, அதாவது கனி வந்து ரூலை எப்படி மாத்திக்கிட்டாங்கன்னா, அந்த லைன்லயே அந்த லைனுக்குள்ளேயே நீங்க வராதீங்கன்றாங்க. ஏன் வரக்கூடாது, என்ன தப்பு அதுல? அந்த லைன்ல தெரியாம கால் பட்டாலுமே என்ன தப்பு, உள்ள கால் பட்டாலுமே என்ன தப்பு? அவங்க அந்த வழியா வந்து சபரிதை எடுக்க ட்ரை பண்ணா தப்பு, அந்த சபரிதை எடுத்துட்டா தப்பு. அதெல்லாம் நடக்கவே இல்லை. இவனுங்களா ஒரு ரூலை போட்டுட்டாங்க. பிக் பாஸ் இப்பதான் நான் அந்த வீடியோவை பார்க்குறேன், ஒருத்தர் போட்டிருந்தாரு, அந்த வீடியோ நான் பார்க்குறேன். பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுத்திருக்காரு, ஆனா இவனுங்களா ஒரு ரூலை மாத்தி வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த விக்ரம் ரூலை பிரேக் பண்ணிட்டா சொல்லி கூட ரூலை பிரேக் பண்ணிட்டா, நீ வெளியே போன பார்வதின்னு வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா, அந்த ட்ரையாங்கிளுக்கு இன்சைடு போனாலே வந்து அது தப்பு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா பிக் பாஸ் அப்படி சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள்குள்ள போய் அடுத்தவங்கள்ட்ட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றது தப்புன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க எப்படி மாத்திக்கிட்டாங்கன்னா, அந்த லைனுக்குள்ளேயே நீங்க போகாதீங்க, போனாலே ரூல் பிரேக் மாதிரி நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் சொல்றாங்க. என்ன லாஜிக்? பிக் பாஸ் சொன்னது ஒண்ணு, இவங்க பண்ணிட்டு இருக்கிறது ஒண்ணுங்க. நீங்க நான் முன்னாடி அட்டாச் பண்ற இன்னொரு வாட்டி வேணா இந்த வீடியோவை பாருங்க. கனி தெளிவா சொல்றாங்க. அதாவது வெளி வலிக்கா தான் போய் எடுக்கணும், உள்வலிக்கா போய் எடுத்தா ரூல் பிரேக்குன்னு சொல்றாங்க. உள்வலிக்கா போய் எடுக்க ட்ரை பண்ணா எடுத்தாதான் ரூல் பிரேக்கு. அவங்க தெரியாம கிராஸ் பண்ணும்போது, அதாவது அவங்க கண்ணுலயும் ப்ராப்ளம் இருக்கு. இதை சாண்ட்ரா கூட அட்ரஸ் பண்ணாங்க. அது என்னன்னா, அவ கண்ணே எல்லாத்தையும் மறைச்சிக்குது, பாதி கண்ணுல தான் அவ விளையாடிட்டு இருக்கா. அதுல அவ லைன்ல தெரியாம மிதிச்சதை போய் இவ்வளோ பெரிய குற்றமா கணக்கு பண்ணி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரு. என்னால அங்க இருந்துமே எதுவுமே பண்ண முடியல. அவங்க எல்லாருமே சபரிக்கு ஃபேவரா தான் எல்லாம் மூவ் பண்ணாங்கன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. சாண்ட்ரா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷன்ல சொல்றாங்க. அதனால தான் அந்த குரூப்பை முதல்ல உடச்சி விடணுன்ற மாதிரிலாம் சாண்ட்ரா ஐடியா பண்றாங்க. ஆக்சுவலா எந்த அளவுக்கு குரூப் கேம் நடந்திருக்கு பாருங்களேன். இப்ப சொல்லுங்க, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, இப்ப இவங்க ரூலை பிரேக் பண்ணிட்டாங்களா? எடுக்கிறதுக்கே ட்ரை பண்ணலங்க. அங்க 3 பேருமே அவங்க இடத்துல நிக்கிறாங்க. அப்ப பார்வதி தெரியாம லைனுக்குள்ள காலை வச்சிடுறாங்க. அது எப்படி டிஸ்குவாலிஃபை ஆகும்? அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்து எது இருந்தாலும் தெளிவா நீங்க சொல்லுங்க, நான் பார்க்கறேன்.